அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு உங்கள் மீது அன்பும் பாசமும் நிறைந்த உங்கள் அன்புக்குரிய அசன் முகமது பேசுகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீரை கிட்ட ஒரு பொருள் வைக்க முடியல உனக்கு, உடனே அதில் போய் விளையாட போயிடுறேன். உன்கிட்ட பேசுறதுக்கு தான் நீங்கள் எடுத்துருக்கேன். இது என்ன தெரியுமா? சுத்திலு கோல் எடுத்தால் குரங்காடுன்னு வாங்குவான். திருப்பி அங்கே போகிறான் பார்த்தீங்களா? நீ விளாடி நாசம் பண்ணத்தான் உனக்கு எவ்வளோ செழிப்பான கீரையை பறிச்சுட்டு வந்தனா? என்ன நினச்சிட்டு இருக்க? காலைல என்னென்னா மரத்து மேலே ஏறுற, அப்படியே போட்டணுயா மேலே ஏறிக்கிட்டு மியாவ் மியாவுன்னு கத்துற. தபார் சண்டை போடுறத நிப்பாட்டிப்போம். சமாதானம். நீ கண்ணை முடி திறந்தா ஒத்துக்க மாட்டா. கை கொடு. சமாதானம். ஓகே, வெரி குட். அன்னைக்கு சொல்கிறது தான். இந்த டக்கால்ட்டி வெள்ளம் இங்கே காட்டணும்னு ஏன் டேய் உன் வாழை பிடிச்சிட்டு விளாடு. நான் பேசுகிறேன்ல, பேசிகிட்டு இருக்கேன்டா. என்ன பார்த்து பேசு. எஞ்சி உட்கார். ஸ்லோன் எந்திரி. எஞ்சி உட்கார். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் வாழை ஆட்டிவிட்டு அதை போய் அங்கே பார்க்காத. அடிக்காதானே மீறி அடிப்பியா? ஏய், பெத்த பிள்ளைங்கன்னு சொல்லி பேச்சு கேட்ட மாதிரி அங்கே போவாதான்னு சொல்கிறேன்ல. இப்போ என்ன செய்வா? இப்போ என்ன பண்ணுவா? ஏன்டா இப்படி கோவப்படுற? காலைல ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம்னா இப்போ என்ன செய்வே? அரிக்குதா? சொரிஞ்சு விட்றேன். இது கிட்ட வரக்கூடாது. புக்காம்ஸ், நீ கீரையை நாஸ்தி பண்ணிவிடுவேன், எனக்கு தெரியும். அது நல்ல செழிப்பாக இருக்குன்னு அதில் ஏறி விளாட்றன்ட்டு. நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு வேணும். விவேக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லணும்ட்ட. சரி உட்காரு, அங்கெல்லாம் போகாத. நான் கேட்குறது என்ன பயங்கிறது கொஞ்சமாவது இருக்கா? என்ன மாதிரி திமிரு பிடிச்சவனா இருக்க? பாரு, திறமை இருக்கிற இடத்துல திமிரு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ஜாஸ்தி இருக்கு. திறமையும் இருக்கு, திமிரும் இருக்கு. சாத்தி உட்கார். அது கை கொடு. சமாதானம் போயிடுவோம். சமாதானமா போலாம். சொல்றேன்ல உங்க மாலை சொல்றேன். போ உட்கார். சுமாரா. இந்த பாரு, எத்தனை இடத்துல பல்லு போட்டு வச்சிருக்க. பாம்பு கடிச்சு பாம்பு செத்துருக்கு. நீ கடிச்சா நான் சாக மாட்டேன். அடங்கிரியாமா? ஏய், கீரை உரா கடிக்காதா. நில்லுடா. சொல் பேச்சு கேளுடா. என்ன கோவம் வருது? கொக்கா மக்கா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்னிக்குட்டி கூட கண்ணுக்குட்டி சேர்ந்தா அதுவும் சேர்ந்து பீத்திங்கம்மா. அந்த மாதிரி என் கூட சேர்ந்து உனக்கு பயங்கிறது இல்லாமல் போச்சு. வாங்க வா, கம். இந்த புலி வேஷம்லாம் போடாத. வாடா. நான் புலி இல்லடா, சிங்கம். அவன் கட்சிக்கு கொடி பேர் வைக்கிறானுங்க. புலிக்கொடி, சிறுத்தைக்கொடி, சிங்கக்கொடின்னு. எல்லாம் மிருகத்தை பேரை வச்சுருக்கோம்னா மிருக குணம் தான் வரும். அதனால் மனுஷனுடைய பேரை வைக்கணும். நம்ம வைப்போம் அல்லாவுடைய பேரை, லா இலாஹா இல்லல்லான்னு போட்டு வெள்ளை கொடியை கட்டுறோம். என்ன கொடியை கட்டுறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் உயர்த்தி பிடிச்ச வெள்ளை கொடியை கட்டி லா இலாஹா இல்லல்லான்னு எழுதுறோம். வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு போட்டு அந்த கொடியை தூக்கி பிடிச்சி பிரச்சாரத்தில் இறங்குறோம். அகில இந்திய பழனி பாபா மாணவர்கள் மக்கள் என்ன பேர் வச்சிருந்தானோ, அகில இந்திய பழனி பாபா மக்கள் முன்னேற்ற கழகம். ஜிகாது கமிட்டி ஆரம்பித்து மனுஷன் சூப்பராக நடத்திக்கிட்டு இருந்தார். எல்லா இஸ்லாமிய அமைப்புகளையும் ஒன்றாக இணைச்சி ஒன்றுபடுத்த நினைச்சார். ஆனால் முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்து அதுக்கு பிறகு பழனி பாபாவை
பழனி பாபாவை பறி கொடுத்துட்டாங்க. என்ன செய்யறது? டேய் அடங்க. ஆ ஏண்டா இங்க பாரு, கெண்ட சதை தொட இந்த இடத்துலலாம் உன்னுடைய நகத்தோட ரீமார்க் இருக்கு. இங்கே பாடுறா, இங்கே பாடுறா, ஓடுறான் பாரு. ஏய் இங்கே வாடா டேய் உகாம்ஸ். அங்கே எதையும் பார்த்துட்டான், அங்கே என்னத்தையே பார்த்துட்டான். மரம் ஏற போயிட்டாங்க. டேய் இங்கே பாடுறா, இறங்கி வாடா, இங்கே வா புகாம்ஸ். சிட்டுக்குருவியெல்லாம் போய் துரத்தாத, இங்கே வாங்க. உனக்கு என்ன இங்கே கரியா இல்லை? திங்க நான் பறக்கத்தான் இருக்கு. டைம் பாஸ்க்காக போய் சிட்டுக்குருவி அங்கே பார்த்தீங்களா, மரத்து மேலே ஏறி சிட்டுக்குருவியை பிடிக்க போகிறான். தெரியுதா உங்களுக்கு? ஏய் புகாம்ஸ், இங்கே பாரு. நீ வளர்ந்த பிறகு உன் இன்சை தாங்க முடியல. ஊருக்கு அடங்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கும் அடங்க மாட்டேங்கிறான். என்ன வேணுமோ பண்ணுன்னு என்னை சின்ன பிள்ளையிலே தண்ணி தெளிச்சு விட்டாங்க எங்கள் வீட்டில். அதே மாதிரி நீ வளர்ந்த பிறகு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்க. ஒழுங்காக இறங்கி வா. வாடா இங்கே வா. உளுந்தியா? இது தேவையான்னு கேட்குற? தேவையா இது? வாங்க வா. இந்த சத்தையெல்லாம் அள்ளி போடணுங்க. வா. சொல் பேச்சு கேட்குறியா? இங்கே எங்கள் அப்பன்ட்ட எப்படி மிஸ் ஆகி ஓடுவோனோ அதே மாதிரி ஓடுறாங்க அவன். அது சரி. வந்துட்டான் பார்த்தீங்களா? எங்கள் பாப்பா இப்படி தான் டென்ஷன் படுத்துவேன். அந்த மனுஷன் கை காலெலாம் கட்டி குளத்தில் தூக்கி எரிஞ்சிடுவார். எங்கள் அம்மா வந்து காப்பாற்றுவாங்க. அதை விட கொடுமை, வரி கயிறால் சுற்றி ரோட்டில் போட்டு விட்ருவார். அதோட விட மாட்டார், சர்க்கரையை மேலே தூக்கி விட்ருவார். எறும்பு கடிச்சு சாவிடான்ட்டு அவ்வளோ சேட்டைகள். இப்போ பாருங்கள், நான் புள்ள நினச்சி ஒன்று தூக்கிட்டு வந்து வளர்த்தா அது பண்ணுற சேட்டை தாங்க முடியல. வலா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா. காலைல ஒரு கட்டிங்க போடுவோம். கட்டிங்கன்னு ஒன்று சரக்குன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து கட்டன் சாய், அதை தான் நாங்கள் ஒரு கட்டிங்கன்னு சொல்லுவோம். 7.5 நிமிஷத்தை தாண்டி போய்கிட்டு இருப்பதனால் 8 நிமிஷத்தோடு இந்த வீடியோவை நாம் முடித்துக்கொள்வோம். அன்பான எனது அருமை தாய் தமிழ் உறவுகளே, வரக்கூடிய தேர்தல் வேற வந்து நிறுச்சி. வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை யூகித்து சரியான முறையில் பணத்தை கொடுப்பவனுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் நாடை நாசமாக்கி விடாதீர்கள். பணம் கொடுத்தால் வாங்கி பையில் சொருவி கொண்டு ஓட்டை யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 ரக்காத்து தொழுது அல்லாட்ட துவா செஞ்சுட்டு போய் போடுங்க. இன்னார் தான் வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு ஸ்டாலின் ஆட்சி வேணும், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, எடப்பாடி ஆட்சி வேணும், இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு, இப்படின்லாம் நினச்சிக்கிட்டுலாம் போய் இவர் வேணும் இவர் வேணாம்லாம் நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. யா அல்லாஹ், இந்த தேர்தலில் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். எப்படி? இந்த தேர்தலில் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். நாங்கள் போடக்கூடியவர்களை நாங்கள் எடுத்து விட்டோமானால் அது சரியா தவறா என்று எங்களுக்கு தெரியாது. இவ்வுலகத்தை ஆளக்கூடிய வல்லமை கொண்ட இறைவா, எங்களுக்கு சிறந்த ஒரு ஆட்சியாளனை வழங்குவாயாக என்ற பிரார்த்தனையில் கொண்டு போய் ஓட்ட போடுங்க. அல்லாஹு அயோக்கியனாக இருந்தால் கூட அவனை யோக்கியவனாக மாற்றிடுவான். ஆனால் இன்னைக்கு யோக்கியமான ஒரு அரசியல் யார் என்றால், வீரமாக கம்பீரமாக ஒரு சிறந்த அரசியல் கட்சி என்பதை நான் பார்த்ததில் 2. 1 என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்க? 2 கட்சியை சொல்லுவேன். அந்த 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்ததுன்னா நாடு அந்த 2 கட்சியும் ஆளுங்கட்சியாக இருக்கணும், எதிர்கட்சியாக இருக்கணும். அந்த 2 கட்சி எந்த கட்சி எல்லாம் நானே சொல்லுவேன், நீங்களே முடிவெடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.